வணக்கம் மக்களே. வெள்ளையங்கிரிக்கு இருப்பு இப்போதான் வந்து குச்சி வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதுக்கு மேலே மலை ஏறணும். ஷூ அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லு. வெள்ளையங்கிரி ட்ரிப்பு மலை ஏறப்ப காட்டுறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சொல்லுங்களா. ஓம் நம சிவாய. ஓகே எடுத்துக்கோ. நீ உள்டா பிடிக்கணும்டா. ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறணும். ஸோ இதுதான் அந்த விநாயகர் கோயில். இதுதான் வந்துட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில், சரிங்களா? அதாவது பூண்டி விநாயகர், வெள்ளையங்கிரி ஆண்டவர் எல்லா கோயிலும் இங்கேருந்து கும்பிட்டுட்டு தான் மலை ஏறணும். ஸோ அதனால் இப்போ கும்பிட தான் போயிட்டுருக்காங்க. இது ஒன்று தான்ப்பா. இது ஏறிட்டா மூர்த்தி மேனேஜ் 2 பேரும் இருக்காங்க. இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம் மக்களே குச்சி இல்லாமல் ஏறிடுவேன் அப்படின்னு ஆணவத்தில் யாரும் ஏற வேண்டாம். குச்சி இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் லக் பண்ண முடியாது. அதனால் ஒழுங்காக குச்சியை வாங்கிட்டு மரியாதையாக பனி கூட ஏறுங்க. வாங்க ஃபஸ்ட்டு மலை பாருங்க. இன்னும் போகும். இன்னும் கதை இதுவே 1.5 மணி நேரத்துக்கு போகும். பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன சோதனை இருக்குன்னு பார்க்கலாம். கொடுக்குறியாடா? வணக்கம் மக்களே. இதை பேய் படத்தில் பத்தமாக இருக்கா? அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா நீ வேற ஏன்னா இங்கே பாருங்கள் தெரியும் பின்னாடி எப்படி இருக்கு. போய் அப்படியே அங்கே மேலே ஏறுது பாருங்கள். அப்படி போனால் ஃபஸ்ட்டு மலை இருக்கிறதுலே பயங்கர கஷ்டமான ஒரு மலை. அது ஏறிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதுவும் ஷூ போட்டு ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல. ஏன்னா செக்கிங் பயங்கரமாக இருக்குது. அப்போவே தெரியும், எனக்கு பெரிய ஷாக் இல்லை, சரிங்களா? நான் அந்த மலைக்கு வந்தாலும் இந்த வேலையை தான் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா போன தடவை வந்தப்போவே வச்சு நல்லா செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிவனை. ஆமாம், எல்லாம் பண்ணுவார். எல்லா வேலையும் பண்ணி விட்டு நம்மளை வச்சு செஞ்சு தான் அனுப்புவார், தெரியும். அதனால் பெரிய ஷாக்கெலாம் இல்லை. போக என்னான்னு பார்ப்போம். 1 hour later. மலை தான் இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க. சொல்லுப்பா. பேச்சு வரல, வெறும் காற்று தான் வருது. இன்னும் ஒரு கோஷ்டியை காணோம். ராம இந்த அந்த ஊன் சவுண்டு வருது பாருங்க இங்கேருந்து. இங்கடா காணோம். இல்லை பாருங்க, மலை ஏறணும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சாச்சு. இதுதான் வந்து வெள்ளை விநாயகர் கோயில். முதல் மலை ஏறினோடனே ஏறி முடிச்சினோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வெள்ளை விநாயகர் கோயில் தான் வரும். அது முதல் மலையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறியாச்சு. பின்னாடி தான் வெள்ளை விநாயகர் கோயில். இப்போ டயர்ட் ஆகிடுச்சா, அதனால் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சோடா குடிக்கணும். சோடா அங்கே பாருடே. அப்போ இருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறான். இன்னும் அந்த லைட்டை போட்ட பாடு இல்லை தலையில். இல்லைங்க, அடுத்த மலைக்கு தேவைப்படும், அதனால பேக்கில் வைக்கணும். ஓசில் வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுக்கணும். இது வேற பாருங்க மக்களே. 2வது மலை. முதல் மலை முடிஞ்சு 2வது மலை ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா ஆளை காணான்னு பார்க்குறீங்களா? இப்போ வருவான் பாருங்க. எப்படி அவ்வளோ இருட்டு. அங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் நிற்கிறான். இப்படி எடுத்துட்டான்னா அவன் நிற்கிறது தெரியாது. அதேமாரி அப்படியே உள்ளா பாருங்க. மாப்பு எப்படி பார்த்து பத்திரம் இங்கே அப்படி அடிமச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது 2வது மலை. ஏன்னா போன டைமு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கவே நாங்கள் மறந்துட்டோம். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இப்போது இன்னும் 5-6 மலை இன்னும் பேலன்ஸு. ஏறி ஒவ்வொரு மலையாக காட்டுறேன் வாங்க. கைஸ் 2வது மலை இப்படி தான். கல், பாறை, படி இந்த மாதிரி இருக்கும். செங்குத்தாக போது தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இதுவும் செங்குத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு மலையோட செங்குத்தாக இல்லை, ஏறலாம். இங்கே பாருங்கள் படி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இது முடிச்சுட்டு 3வது மலை ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் ஏறணும்.
மூணாவது மலையோட எண்டில் உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர் குகை வரும். அதில் போய் அவரை கும்பிட்டுட்டு அடுத்த 4வது மலை ஏற வேண்டியதான். வாங்க அதையும் காட்டுறேன் வாங்க. 3வது மலையில் இருக்கிற சொனை சரிங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. ஸோ வந்தீங்கன்னா இது சைடில் இருக்கும், தெரியாது. கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கூட்டம் இல்லைனா மட்டும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இயற்கையான தண்ணி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வந்தால் மறக்காமல் இதை பிடிச்சி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கைஸ் இதுதான் வந்து 3வது மலையில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகை சரிங்களா. பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து தவம் பண்ணதாக சொல்லப்படுது. ஓம் நம சிவாய. மக்களே 3வது மலையில் படியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு பெருசாக, 1 அடி 1.5 அடி ஒவ்வொரு படி, பெத்த படி தான். ஸோ இதனால தான் வந்து ப்ரீதிங் ஜாஸ்தி எடுக்குது. அதனால் யாரும் அவசரப்பட்டு ஏறாமல் நிதானமாக பொறுமையாக உட்காந்து ஏறுங்க. நிதானமாக பொறுமையாக போனீங்கன்னா 7வது மலையில் அப்புறம் பார்க்கலாம். அவசரமாக ஏறினேன்னா 4வது மலையிலே பார்த்துருவேன். மக்களே பாதை எப்படி இருக்குது பாருங்கள். மக்களே 3வது மலை முடியும்னு பார்த்தாங்க பாருங்க, எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அதுவும் பாதை எப்படி இருக்கு பாருங்க, பயங்கர கரடு முரடாக ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் விட்ற மாதிரி இல்லை, போய் மேலே பார்க்காம வர்றதில்லை. ஸோ ஆனால் வர்றவங்க கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நிதானமாக வாங்க. ஸோ ப்ரீத்திங் இஷ்யூஸ்லாம் வராது. The next day. மக்களை இன்னும் 3வது மலையே முடியல பாருங்க. பாதையை பாருங்கள், பயங்கர கடுமையாக போய்கிட்டு இருக்கு பாதை. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும். நைட் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், மணி இப்போ 6:30 போகுது. இன்னும் ஏறிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே 3வது மலை தான் சரிங்களா. 3வது மலை முடிச்சுன்னு நினைக்காதீங்க, இவ்வளோ நேரமும் 3வது மலை மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, இன்னும் பாதை மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. என்ன மச்சி இங்கே பாருங்க, இந்த மலை எங்கே குத்துனாலும் உங்களுக்கு விபூதி மாதிரி தான் இருக்கும். பாருங்க தெரியுதா, அப்படி எந்த மண்ணை எடுத்தாலும் சரி ஒயிட் கலரில் விபூதி மாதிரி தான் இருக்கும். பாருங்க இந்த மலை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். மக்களை இன்னும் வந்துட்டு 1000 செக்கிங் பண்ணி மக்களை உள்ளே அனுப்பினாலும் இன்னும் வந்துட்டுங்க பாருங்கள், எவரோ பிளாஸ்டிக் குப்பையை போட்டு போயிருக்காங்கன்னு. சரி செக் பண்ணி விட்றாங்களே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, மேலே கடை போட்டிருக்காங்கல்ல, அந்த கடையில் இருக்கவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மூலியமாக வரக்கூடிய வியாபாரம், நடக்கக்கூடிய வியாபாரத்தினால வர குப்பை தான் அது. அதாவது நம்ம கேங்கில் காமாட்சி டயர்ட் ஆகிடுச்சுங்களா, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்கணும்ல 5 மணி நேரத்தை ஏறலாம்னு சொல்லி 8 மணி நேரம் ஆச்சுல்ல. இன்னும் இருக்குது, இன்னும் 4 மணி நேரம் ஏறலாம். ஓ இங்கே பாருங்க, இந்த கீழ் பாருங்க, ஏறிடுவியா தான் இருக்கு. ஒரு குச்சிக்கு 2 குச்சி ஃபிட்டு. இது ஆக்சுவலாக 5வது மலை. இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு இடம், இந்த இடம் இதுதான் வந்துட்டு 6வது மலை. 5வது மலை இறங்கி 6வது மலை ஏறணும். 6வது மலை ஏறி இறங்குனீங்கன்னா ஆண்டி சுனை, அதுக்கப்புறம் தான் 7வது மலை. 7வது மலை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம ஏறி வந்தோம்ல, அந்த மொத்த மலையும் ஒத்த மலையாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக ரம்மியமாக பிரம்மாண்டமாக. வாங்க போய் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பாதை. காடு
நம்ம ஏறி வந்த 4 மலையில் இந்த 2 மலையில் வந்துட்டு கல் இல்லெல்லாம் ரொம்ப கம்மியாக பார்த்துக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் போகும். பட் மலை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2 மலையுமே இன்னும் காட்டுறேன். அதாவது இந்த இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ப்ளைனாக இருக்குது, பட் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நான் பாருங்க ஃப்ரெண்டு எப்படி போயிட்டுருக்கான் பாருங்கள். ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே திரும்பிங்க பாருங்கள் எப்படி இடம் எப்படி இருக்கு. சொல்லுப்பா, அவன் கருத்து சொல்லுப்பா. நல்லா பார்த்துக்குவாரு. இதுதான் வந்துட்டு ஒட்டன் சித்தர் ஒரு கோயில் மாதிரி ஒரு லிங்கம் வச்சு ஒட்டன் சித்தர் இதை கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மலை முடிகிற இடத்துல அவர் வந்து இங்கே வந்து தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு பீமன் கலியுருண்டை. சரிங்களா? இதுவும் வந்துட்டு ஏதோ ஒரு இதிகாசத்தில் ஒரு இதில் சொல்கிறாங்க, புராணத்தில். எங்கே இருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே இருந்தானே. கிட்டத்தட்ட இந்த மலை எங்கே, இந்த இடத்துல கீழே ஒரு மலை இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த பீமன் கலியுருண்டை பார்த்துக்கிட்டிங்களா? எவ்வளோ பெருசு பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது முடிஞ்சால் 6வது மலையோட இறக்கம். ஐஸ், இந்த பாவையை அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இறங்கி தான் நம்ம இப்போ அங்கே போகணும். அங்கே இறங்கினா தான் 7வது மலையை பார்க்க முடியும். வாங்க போகலாம். 6வது மலை இறக்கத்தில் ஆண்டி சொன்னேன்ல, இதான் அது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த லெவல் கோல்டு இருக்கும். சரிங்களா? இந்த தண்ணிக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். தெரியுதுங்களா? தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த சிவலிங்கம். இங்கே குளித்ததுக்கப்புறம் 7வது மலை ஏறுவாங்க. ஒன்று குளிக்கலாம், ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுண்டுங்கன்னா சில பேர் மூஞ்சி கழுவுவாங்க. மக்களே, 7வது மலை ஆரம்பம். 7வது மலை தான் ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுங்கிறாங்க. மேலே போனால் தான் சும்மா திரும்ப இறங்குறப்ப தான் இருக்குது கச்சேரி. ஸோ 7வது மலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 7வது மலையை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். 7வது மலை 10% தான் ஏறியிருப்போம். 10% ஏறிப்போமாச்சு, 5%. அவ்வளோதான் ஏறியிருப்போம். வச்சு செய்யுது. சரிங்களா? இன்னும் இல்லை, அங்கே போகணும் உச்சிக்கு. எங்கே இப்படி அங்கே உச்சிக்கு போகணும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. எப்படியும் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் தாராளமாகும். பொறுமையாக உட்காந்து தான் போகிறோம். சரிங்களா? அதான் நான் சொல்லிக்கிறேன்ல, மீதி 6 மலையோட மொத்த உருவமும் சேர்ந்து ஒத்த உருவமாக அந்த மலை நிற்கும்னு. அவ்வளோ பெரிய மலை ஏறிட்டுருக்கோம். காட்ஸ் கிரேஸ் மேலே போய் கடவுளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் இறங்குறதா முடிவு. 6 months later. ஐயா, இன்னும் ஏறிட்டு தான் இருக்கோம். இன்னும் மழை வந்த பாடில்லை. பக்கத்தில் தெரியுது, ஆனால் மழை வந்த பாடில்லை. ஆள் பக்கமாக இருக்கான். கை மட்டும் பக்கத்து ஊர் வைக்கும் போகுதுன்ன மாதிரி மழை பக்கமாக தெரியுது. ஆனால் போய்கிட்டே இருக்கு ஏற ஏற. வச்சு செய்யுதுங்க 7வது மலை. என்னாலும் சரி, பார்க்காம வர்றதில்ல. இன்றைக்கி பார்த்தலாம். ஒரு வழியாக மலை ஏறி வந்தாச்சுங்க. 7 hills. ஓம் நம சிவாய. ஏறி வந்தாச்சு. வெள்ளையங்கிரியாண்டவா. ஓம் நம சிவாய.
வச்சிங்க கையில வச்சுங்க